1 2 3 4 5 6 7 8 9 10. சார் வந்துட்டீங்களா? ம். என்னடா இவ்வளவு மழை பெய்யுதே, நீங்க எப்படி வருவீங்கன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். மழை பெஞ்சா என்ன? கார்ல தானே வர. ஏன் நீயே வரும்போது நான் வர மாட்டேனா என்ன? கரெக்டா சொன்னீங்க சார். ஆனா எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? நான் வந்துட்டேன், நீங்க வந்துட்டீங்க. ஆனா நம்ம மாஸ்டர் எப்படி வருவாரு? மத்த ஆட்கள்லாம் எப்படி வருவாங்க? இது ஒரு டவுட்டா? நீயும் நானும் எப்படி வந்தோம் அப்படிதான் அவங்களும் வருவாங்க. சும்மா இந்த கதையெல்லாம் விடாதீங்க. நான் வரும்போது அவ்வளவு பெரிய மழையெல்லாம் கிடையாது. நீங்க வர்றப்போ மழை செம்மையா பெய்யுது. இன்னும் ஜாஸ்தியா தான் பெய்யுமே தவிர கொஞ்சம் குறையிற மாதிரி கூட தெரியலையே. இப்ப என்ன, யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்றியா? வருவாங்கன்னு தோணலன்னு சொல்றேன். சரி பரவாயில்ல விடு. யாரும் வரலனா என்ன, இன்னைக்கு நாம 2 பேருமே சமைக்கிற வேலையை பார்த்துப்போம். நாம 2 பேரா? எனக்கு சாப்பிட மட்டும் தான் தெரியும். சமைச்சு பார்த்தெல்லாம் பழக்கம் இல்ல சார். இத்தனை வருஷமா என் கூட இருக்கியே, இது கூட எனக்கு தெரியாது. டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். அப்பா சார், எனக்கு இன்னொரு டவுட் சார். குத்துவேன், என்னன்னு சொல்லு. இவ்ளோ மழையில நம்ம கஸ்டமர் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல, எதுக்கு கேட்டேன்னா, நீங்க பாட்டுக்கு ஏராளமா சமைச்சு வச்சுட்டு யாருமே வராம போயிட்டா? ஆண் பாவம் படத்துல ஜனகராஜுக்கு உசரமணி சரக்கு மாஸ்டரா இருப்பாரு, தெரியுமா உனக்கு? அதே மாதிரி எனக்கு நீ இருக்கிற அச்சு அசல் அதே கேரக்டரைசேஷன். இல்ல தெரியாம தான் கேக்குறேன், உங்க அப்பா அம்மா உன்னை பெத்தாங்களா இல்ல ஆர்டர் கொடுத்து செஞ்சு வாங்கிட்டு வந்தாங்களா? போங்க சார் சும்மா. சார் 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 சார், எனக்கு இன்னொரு டவுட். ஓச்சடா செத்த டவுட் கேட்டே காலி பண்ணிட்டு போட்டுருக்கு. இல்ல சார், திடீர்னு பேய் மழை பெய்யுதே, ஒருவேளை மழை நிக்கவே இல்லனா? அது எப்படி நிக்காம போகும்? இன்னைக்கு பூரா மழை இருந்தாலும் நாளைக்கு நிக்க தானே போகுது. அதுக்கு கேக்கல சார். இன்னைக்கு பூரா மழை அடிச்சா ஹோட்டலுக்குள்ள தண்ணி வந்துருமே. நோ ப்ராப்ளம் மேடி, நம்ம 2 பேர் தானே இருக்கோம். ஆளுக்கு ஒரு டேபிள் மேல ஏறி உட்கார்ந்தா சரியாயிடுச்சு. டேபிள் வரைக்கும் தண்ணி வந்துச்சுன்னா அப்போ மாடிக்கு போக வேண்டியதுதான், முடிஞ்சது. பயமா இருக்கு சார். எப்படி சார் மாடிக்கு போறது? குபு குபுன்னு தண்ணி வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லா ரொம்பிடுச்சுன்னா மாடிக்கு ஸ்விம் பண்ணி தான் போக வேண்டியதா இருக்கும். எனக்கு தான் ஸ்விம்மிங் தெரியாது சார். அப்படியா? அப்ப சோலி முடிஞ்சதுன்னு வச்சுக்க. நீ தண்ணில முழுகி காணாம போயிடு, நான் மாடிக்கு போயிடுறேன். அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சார். உங்களுக்காக எத்தனை வருஷமா விசுவாசமான ஸ்டாஃபா இருக்கேன். எனக்கு காவு கொடுக்க பாக்குறீங்க? இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? வேற என்ன சொன்னா உன்னை ஆஃப் பண்றதுன்னு யோசிச்சேன் சார். பதட்டத்துல தப்பு தப்பா பேசுறனா சார்? எக்ஸாக்ட்லி. என்ன ஒரு வித்தியாசம்னா, பதட்டமே இல்லைனாலும் நீ இப்படிதான் பேசுவ. சாரி சார், இனிமே நான் அப்படி சொல்ல மாட்டேன். நாளைக்கு குக்கரி காம்படிஷன் நடத்த போற கிளப்ல இருந்து போன் பண்ணாங்க சார். அங்கேயும் நல்ல மழையா. காம்படிஷன் எப்படி நடத்துறதுன்னு அவங்களும் கவலைப்பட்டாங்க சார். ஓ அப்படியா? ஒருவேளை கேன்சல் ஆயிடுச்சுன்னா சார்? என்னன்ற இப்போ நம்ம ஹோட்டலுக்கு இன்னைக்கு லீவ் விட்டுருவோமா? ரொம்ப சிம்பிள், வெளியில ஒரு போர்டு வச்சுட்டா முடிஞ்சிடும். அதுக்கு இல்ல சார், அது வந்து ஃப்ரீயா விடு மேடி. மழை பெய்யுதுன்னா அதை ரசிக்க கத்துக்க. வருஷம் பூரா வெயில் அடிக்குது, இப்போதானே மழை வருது. வரும்போது அதை செலிப்ரேட் பண்றது கரெக்ட். செலிப்ரேஷன் சொன்ன உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வந்துருச்சு. இந்த மழைக்கு சூடா கார சாரமா ஆனியன் பக்கோடாவும் ஏலக்காய் போட்ட டீயும் இருந்தா நல்லா இருக்கும்ல. புரிஞ்சிடுச்சு. உள்ள போய் பக்கோடா போட்டு எடுத்துட்டு வாடா பரதேசின்னு சொல்ற அதானே? அப்படிலாம் இல்ல சார், போங்க சார். கலாய்க்கிறீங்க சார். என்ன இவ்வளவு மழை பெய்யுது? திடீரென்று ஏற்பட்ட வெப்பசலன மழையால் சென்னை நகரமே திக்குமுக்க ஆடிக்கொண்டிருக்கிறது. இன்னும் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிய வருகிறது. நகரில் பல பகுதிகள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட உள்ளன. சென்னையில் தொடர்ந்து பெய்யும் கனமழையால் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டு வாகன ஓட்டிகள் சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளனர். இதனால் அரசு சாலை போக்குவரத்து மற்றும் புறநகர மின்சார சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. இந்த மழை
இன்னும் ஓரிரு நாட்கள் நீடிக்க வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மைய இயக்குனர் தெரிவித்துள்ளார். ஐயோ கடவுளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? ஊர் பூரா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. குட்டி ஆபீஸ்க்கு போய் சேர்ந்தானான்னு கூட தெரியல. வந்து சேர்ந்துட்டேன்னு ஒரு ஃபோன் கூட இது வரைக்கும் பண்ணல. பத்தாக்குறைக்கு பெங்களூருக்கு வேற போயிருக்கா பவி. அவ நல்லபடியா போய் சேர்ந்தாளான்னு அது கூட எனக்கு தெரியல. இப்படி வீட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு தனியா கவலைப்பட்டுட்டு இருக்கேனே. சென்னையில் தொடர்ந்து பெய்யும் கனமழையால் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டு வாகன ஓட்டிகள் சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளனர். ஹலோ, என்ன அத்தா, மழை அடிச்சு ஊத்துதோ? உன் குரலை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. நீ நல்லபடியா போய் சேர்ந்துட்டியா பவி? ஒரு ப்ராப்ளமும் இல்ல அத்தா. பெங்களூர் வந்து ஹோட்டல் ரீச் ஆகி ரூமுக்கே வந்துட்டோம். வழியில எந்த பிரச்சனையும் இல்லையே. மழைய ஒரு ப்ராப்ளம்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ப்ராப்ளம். நான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டே வந்துட்டேன். இன்ஃபேக்ட் இங்க வந்து சேர்ந்ததுமே இங்கேயும் மழை பிடிச்சிச்சு அத்தா. இது பாரு, ஜாக்கிரதையா இரு. என்ன மழையில எல்லாம் நனையாத. அப்புறம் சுடு தண்ணி குடி. இந்த மாதிரி நேரத்துல தண்ணியெல்லாம் மாத்தி குடிக்காத, உடம்பு சரியில்லாம போயிடும். தேவையில்லாம பயப்படாதீங்க அத்தா. பட் நான் ஜாக்கிரதையாவே இருப்பேன், ஓகேவா? இது பாரு, இவ்ளோ பொறுப்பா இருக்க. நீ பெங்களூருக்கு போய் சேர்ந்துட்டு நீ எனக்கு போன் பண்ணி பேசுற. ஆனா குட்டி இங்க இருந்து ஆபீஸ்க்கு போனவன் இன்னும் எனக்கு போனே பண்ணல பவி. நான் வீட்ல உட்கார்ந்துட்டு கவலைப்படாம வேற என்ன பண்ண சொல்ற? மை காட், பாத்தீங்களா, நான் முதல்ல சொல்லிருக்கணும். ஆக்சுவலா நான் போன் பண்ணி சந்தோஷ் கிட்ட பேசிட்டேன். அவன் ஆபீஸ்ல தான் இருக்கான் அத்த. ஆபீஸ்க்கு போய் சேர்ந்துட்டானா? அப்ப சரி. போனதுல இருந்து அவன் உங்களுக்கு போனே பண்ணலையா? இல்ல பவி, அவன் போன் பண்ணிருந்தா நான் எதுக்கு இவ்ளோ புலம்புறேன்? சரி, நான் போன் பண்ணி அவனை வெடுக்குன்னு 4 வார்த்தை கேக்குறேன். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவனே உங்களுக்கு போன் பண்ணுவான், ஓகேவா? இல்ல வேண்டாம். எதுக்கு தேவையில்லாம உங்களுக்குள்ள சண்டை? அவனுக்கு ஆபீஸ்ல ஏதாவது வேலை இருக்கும். அவன் நிம்மதியா போய் சேர்ந்துட்டான்ல, அதுவே எனக்கு போதும். நீ விடு, நானே அவனுக்கு போன் பண்ணி பேசுறேன். சரி, ஆனா மழை நினைச்செல்லாம் கவலைப்படாதீங்க அத்த. முடிஞ்சா ஜன்னல் கதவெல்லாம் நல்லா திறந்து வச்சு ஜன்னல் கிட்ட போய் நில்லுங்க. என்ன கேட்டா மொட்டை மாடிக்கே நீங்க போய் ஜாலியா நனைஞ்சிட்டே வரலாம். நான் என்ன சின்ன குழந்தையா மழையில போய் விளையாடுறதுக்கு? அத்த, மழையில நனையறதுக்கு வயசு ஒரு விஷயமே இல்ல அத்த, மனசு இருந்தா போதும். பை தி வே, இங்க பஸ் ஓடல, அங்க ட்ரெயின் ஓடல, ஊர் பூரா தண்ணின்னு டிவில பயங்கரமா நியூஸ் இஷ்டத்துக்கு குடுக்கறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க கலவரம் ஆயிடாதீங்க, சரியா? டிவி ஆஃப் பண்ணிட்டு நல்லா வேலைய பாருங்க. சரி பவித்ரா, நீ ஜாக்கிரதையா இரு. இது பாரு, மழையில எல்லாம் நனையாத, ஜாக்கிரதையா இரு. சரிங்க. போனை வச்சுட்டுமா? வைக்கிறேன். அம்மா அப்புறமா பேசுறோம். குட்டி ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறான்? வடபகுதியிலும் கனமழை தொடர்ந்து நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது. ஹலோ. ஏமா அப்படி பண்ற? நான் ஆபீஸ்ல இருக்கேன்னு தெரியாதா உனக்கு? குட்டி, நீ ஆபீஸ்க்கு போய் எனக்கு போனே பண்ணலடா. இப்போ நியூஸ்ல என்னன்னா, ஊரெல்லாம் ஒரே மழை, டிராபிக் ஜாம், வண்டி அங்க இங்க போக முடியல அப்படின்னு நியூஸ்ல சொல்றாங்க.
அதனால நான் ஒரே கவலையா இருந்தேன். இது பாரு, நீ கோச்சுக்காத என்ன. அம்மா, நான் என்ன சின்ன குழந்தையா? ஆபீஸ்ல ஒர்க் இருக்குன்னு தெரியாதா? ஏமா இப்படி பண்ற? இங்க பாருமா, நான் ஆபீஸ்க்கு வந்து சேர்ந்துட்டேன். இப்போ ஆபீஸ்ல தான் இருக்கேன், வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். போதுமா? ஓ சரி சரி. நீ கோவப்படாத. நீ ஆபீஸ்க்கு போயிட்டேன்னு எனக்கு தெரியும்பா. தெரியுமா? எப்படி தெரியும்? இப்பதான் பவி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா. அப்ப அவ தான் சொல்லிட்டால, அப்புறம் எதுக்கு மறுபடியும் ஃபோன் பண்ண? மனசு கேக்கல குட்டி. நீ பத்திரமா ஆபீஸ்க்கு போயிட்டியா, நல்லபடியா சேர்ந்தியான்னு உன் வாயால கேட்கணும். அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். சரிம்மா, இப்ப என் வாயால வேற ஒண்ணு சொல்றேன். நான் ஆபீஸ் வந்து சேர்ந்தது ஒரு விஷயமே இல்ல. நான் இப்போதைக்கு ஆபீஸ்ல தான் இருக்கேன். இன்னும் 1/2 hourல வீட்டுக்கு வந்துருவேன். இந்த மழை இல்லையா? பாத்தியா, இதுக்கு தான் டென்ஷன் ஆகாதன்றது. வேற வழியே கிடையாது. நானும் என்ன மாதிரி 2 பேரும் இப்பதான் ஆபீஸ் வந்திருக்கோம். வேற யாருமே வர முடியலன்னு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. சரி, வீட்ல இருந்தே வேலை பாருங்கன்னு மேனேஜ்மெண்ட்ல சொல்லிட்டாங்க. அதனால இன்னும் 5 minutesல நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன். சரி, பத்திரமா வந்து சேரு என்ன? அம்மா, நீ ஒரு சின்ன வேலை செய்றியா? என்ன குட்டி, என்னடா வேணும்? இல்லம்மா, இந்த மலைக்கு சூடா காரமா பஜ்ஜி சாப்பிட்டா நல்லா இருக்குமா? நீ செஞ்சு வைக்கிறியா? சரி சரி, செய்றேன். சூடா உனக்கு பஜ்ஜி செஞ்சு கொடுக்கறேன், சரியா? இத பாரு, பத்திரமா வந்துரு. ரோடெல்லாம் ஒரே மழையா இருக்கு, தண்ணி இருக்கு, சரியா? பாத்து பத்திரமா வந்துரு குட்டி. சரிம்மா, ஓகே. ஐயோ அம்மா, வலி கொண்டு எடுக்குதே. ஐயோ அம்மா, அம்மா, ஐயோ லட்சுமி, ஐயோ லட்சுமி, அம்மா, ஐயோ என்னாச்சுப்பா? வலி கொள்ளுது லட்சுமி, என்ன பண்றதுன்னே புரியல. இந்த வலி மாத்திரை ஒண்ணு வச்சிருப்பிய, அதை கொஞ்சம் எடுத்துட்டு வா. தோ இப்ப எடுத்துட்டு வரேன்ப்பா. அப்பா, அம்மா, இருங்கப்பா, ரொம்ப முடியலம்மா, இப்ப தரேன்ப்பா. கொஞ்சம் சீக்கிரம் எடுமா. தோ இப்ப தரேன். அப்பா, ஐயோ அம்மா. லட்சுமி, மாத்திரை கிடைச்சதா? அம்மா, அப்பா, வலி மாத்திரை காலி ஆயிடுச்சுப்பா. அம்மா, வலி மாத்திரை மட்டும்தான் தீர்ந்திருக்குதுப்பா. ஐயோ அப்பா. இருங்க, நான் வேற மாத்திரை இருக்குதான்னு பாக்குறேன். மாத்திரை தீந்துருச்சுன்னு இப்படி பொறுப்பு இல்லாம சொல்ற பாத்தியா? ஐயோ, வீட்டுல ஒரு வயசான கிழமை இப்படி வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கானே, அடிச்சு ஊத்துற மழையில ஆஸ்பத்திரி தான் போக முடியுமா? இல்ல வேற ஏதாச்சும் பண்ண முடியுமா? இதெல்லாம் யோசிச்சு பாத்தியா நீ? அம்மா, அப்படிலாம் இல்லப்பா, எல்லா மாத்திரையும் நான் எண்ணி தான் வாங்கி வச்சேன். இது எப்போ தீர்ந்து போச்சுன்னு தெரியல, நான் பார்க்க மறந்துட்டேன்ப்பா. இருங்க, நான் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன். நீ என்னத்த செய்ய போற? ஐயோ, நீ முன்ன மாதிரி இல்லப்பா. ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது, என்னைக்கு உன் மருமக வந்தாலோ உன் கவனம் எல்லாம் எங்கேயோ மாறி போச்சு. அப்பா, இப்படி பேசினா நான் என்னப்பா பண்ணுவேன்? நாள் பூரா நான் உங்களை தானே கவனிச்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா. ஐயோ அம்மா, உங்களுக்கு நான் என்ன குறை வச்சிருக்கேன் சொல்லுங்க? வார்த்தையெல்லாம் இப்ப உனக்கு பொறுக்க முடியாம போகுதுல்ல. முன்னெல்லாம் என் முன்னாடி நின்று இப்படிலாம் பேசுவியா நீ? ஐயோ அம்மா, இப்ப பாரு, நான் சரியாதான் இருக்கேன், நீதான் ஏதோ வெட்டியா புலம்பிக்கிட்டு இருக்கன்னு சொல்லி காட்டியா நீ? ஐயோ ஏன்பா இப்படி பேசுறீங்க? அம்மா, சரி இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். 5 நிமிஷம் இருங்கப்பா, நான் இப்ப வந்துடுறேன். லட்சுமி, எங்க போறேன்னு சொல்லிட்டாவது போயேன். இது வந்துடுறேன்ப்பா. அம்மா, அம்மா, அண்ணா, நான் உங்களை பார்க்க தான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. அப்பாக்கு கைவலி ரொம்ப அதிகமாயிடுச்சு, வீட்டுல மாத்திரை வேற தீர்ந்து போயிடுச்சு. நான் கடைக்கு போய் மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் நீங்க அவருக்கு துணையா இருக்கீங்களா? அதாம்மா, இப்ப கூட அவனை பாக்குறதுக்காக தாமா வந்தேன். வாமா, போய் பார்க்கலாமா? ஐயோ அப்பா,
டேய் திருவேங்கடா, என்னடாச்சு உனக்கு? இதுக்கு மேல என்ன ஆகணும்? உசுறு ஒண்ணுதான் போகணும். ஏய், வலி கொன்னு எடுக்குதுடா. இந்த லட்சுமி என்னன்னா மாத்திரை வேற காலி ஆயிடுச்சுன்னு சொல்ற. ஐயோ, மனுஷன் நடமாடுற மாதிரியா மழை பெய்யுது? டாக்டர்கிட்டையும் போக முடியாது. ஐயோ, மருந்து கடைக்கும் போக முடியாது. ஒன்னும் பண்ண முடியாது. வழியில துடிச்சு துடிச்சு இப்படியே நான் சாக வேண்டியதுதான். அச்சோ, அப்பா அப்படியெல்லாம் பேசாதீங்கப்பா. அப்படியெல்லாம் பேசாதீங்க. இதோ அண்ணே, நீங்க அப்பாவை பாத்துக்கோங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஏமா இந்த நேரத்துல மெடிக்கல் ஸ்டோர்லாம் எப்படிமா திறந்திருக்கும்? ஐயோ, நீங்க கொஞ்ச நேரம் ஒரு பக்கத்துல உட்கார்ந்து பாத்துக்கோங்க, நான் இப்ப வந்துடுறேன். அப்பா, நான் இப்ப வந்துடுறேன்ப்பா. என்னடா எல்லாத்தையும் தாங்கிப்ப, நீ போய் இப்படி. ஐயோ, கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஐயோ, என்னம்மா இப்படி தொப்பரையா நனைஞ்சு வந்திருக்க? போகும்போது கொடையை எடுத்துட்டு போயிருக்கலாம்ல. பரவாயில்ல அண்ணே, அது ஒண்ணும் பிரச்சனை என்ன இல்ல. பரவாயில்ல? எனக்கு மருந்து வாங்க போறேன்ட்டு நீ மலையில நனைஞ்சு காய்ச்சல் வந்து படுத்துக்கிட்டீங்கன்னா யார் அவஸ்தைப்படுறது? இல்லப்பா, நீங்க முதல்ல மாத்திரை போட்டுக்குங்க, உங்களுக்கு வலி குறையட்டும், அப்பதான் எனக்கு நிம்மதி. ஓ, ஈர துணியை மாத்திட்டு தலையை தோட்டிட்டு முதல்ல ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாமா. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்ப்பா, நீங்க முதல்ல மாத்திரையை சாப்பிடுங்க. அப்பா, இந்த தண்ணி வேண்டாம், நான் உங்களுக்கு வெந்நீர் கொண்டு வரேன். இருங்க. சாமி ராஜு, வலி வேற தாங்க முடியலடா. நீ என்னடா முறைக்கிற? இப்ப நீ என்னடா சொல்ல போற? என்ன சொல்லணும்? இல்ல, ஓ மருமக டோட்டலா மாறிட்டா, முன்ன மாதிரி இல்ல, அப்படி இப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புலம்புனே இல்ல, பெருசா ஒப்பாரியெல்லாம் வச்ச. இப்ப அவ பண்ணிருக்கிற காரியத்தை பாத்தியா? நீ கை வலிக்குதுன்னு சொன்னதும் அதுக்கு மருந்து வாங்க எப்படி எந்திரிச்சு ஓடுனா பாத்தியா? வெளிய மழை அடிச்சு ஊத்துதுடா, ஒரு கொடை எடுத்துக்கிட்டு போறதுக்கு கூட அவளுக்கு தோணல பாரு. இந்த மாதிரி எல்லாம் ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்டா. பாரதேசி, அவளை போய் கரிச்சு கொட்டுறியடா. டேய், உனக்கு எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு மருமக கிடைச்சிருக்கணும்டா. இத பாரு, நான் திரும்பவும் சொல்றேன், நமக்கு தான் வாய் இருக்குதுன்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடாது. இங்க பாரு, இந்த உலகத்துல நீ முக்கியம்னு நினைக்கிற ஒரே ஒரு ஜீவன் வந்து லட்சுமி மட்டும்தான். அவளோட மனசு வருத்தப்படுற மாதிரி இனிமே நடந்துக்காதடா. இந்த பாரு, என்ன தவிர வேற யாருமே சொல்ல மாட்டாங்க இந்த அறிவுரை எல்லாம். சொல்லிட்டீல, அதோட விடு, உடனே ஆரம்பிச்சிருவானுங்க. அம்மா, இந்தாங்க அப்பா, இதை கொஞ்சம் பிடிங்க. ஐயோ அப்பா, இந்தாங்கப்பா. குடுமா சீக்கிரம். போதுமா, நீங்க அப்படியே கொஞ்சம் படுத்துக்குங்கப்பா. படுத்துக்கடா. நீங்க ரெஸ்ட் எடுங்க, காலை நீட்டுங்க. பாத்து காலை நீட்டுங்க, காலை நீட்டுங்க. இப்ப சரியாயிடும், மாத்திரை போட்டுருக்கீங்கல்ல, சரியாயிடும். அம்மா, கொஞ்ச நேரம் தூங்கட்டும். நீ போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா. நான் போறேன், எப்ப கூப்பிட்டாலும் வந்துடுறேன். சரி, பாத்து பத்திரமா தூங்கட்டும்.
இது இந்த டிவிக்கு என்ன ஆச்சு? ஒருவேளை சிக்னல் இல்லையோ? ச்சே, குட்டிக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம்.